மித்தினிய பகுதியில் அருண விதான கமகே என்று அழைக்கப்படும் மீகாசாரே கஜ்ஜா அவரது 2 பிள்ளைகள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கொலைகள் வெளிநாட்டிலிருந்து திட்டமிடப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதற்காக ராணுவ அதிகாரிகள் ராணுவ சேவையை விட்டு வெளியேறிய அதிகாரிகள் போலீஸ் சேவையில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கமைய குறுகிய காலத்துக்குள் இந்த குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்களை கைது செய்வதற்கான இயலுமை எம்மிடம் இருக்கிறது. அருண விதான கமகே என்று அழைக்கப்படும் கஜ்ஜா கொலை செய்யப்படுவதற்கு முன்னர் தஜுடீனின் கொலை, முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஒருவரின் கொலை தொடர்பான தகவல்கள் தம்மிடம் இருப்பதாக அவர் பகிரங்கமாக தகவலை கூறியிருந்தார். எனினும் அது எனக்கு தற்போது வரை கிடைக்கவில்லை. நான் வாய் திறந்தால் பல பிரச்சனைகள் ஏற்படும். என்னை யாராவது பொறுப்பேற்பீர்களாயின் நாம் அனைத்தையும் கூறுவேன். தாஜுதீன் மாத்திரமா காணாமல் போயிருந்தார். ஒரு அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும்போது அவை நிரூபிக்கப்படுகின்றன. மற்றொரு அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றும் போது அவை காணாமல் செய்யப்படுகின்றன. அமைச்சர் பெலியத்த சண்டிக்கு என்ன நடந்தது? அதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் அவர் எவ்வாறு உயிரிழந்தார்? அதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் எப்படி உயிரிழக்க முடியும்? என்னுடைய வாழ்க்கையை அளித்தார் என்பதற்காக சாட்சிகள் அழியாது. தேவையான அளவிற்கு சாட்சிகளை சேகரித்து வைத்துள்ளனர். என்னுடைய உயிருக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் ஏற்படுமாயின் அந்த சாட்சிகள் அனைத்தும் ஊடகங்களில் வெளியாகும். இயலுமாயின் என்னை கொலை செய்து பாருங்கள். எனக்கு அச்சமில்லை. இவர்கள் ஏற்கனவே எனக்கு அஞ்சலி செலுத்திவிட்டனர். கஜ்ஜா என்று அழைக்கப்படும் அருண விதான கமகே முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் MK ரஞ்சித்தை சண்டி உறுப்பினர் என்றே குறிப்பிடுகின்றார். சண்டி மல்லி என்ற புனைப்பெயரால் அறியப்பட்ட அவர் 2003ஆம் ஆண்டு மே மாதம் 25ஆம் தேதி அன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு செல்லும் வழியில் படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை கொழும்பில் உள்ள அதி உயர் பாதுகாப்பு வலயத்திலேயே இடம்பெற்றது. மீகாசாரே கஜ்ஜாவின் கொலையின் பின்னர் MK ரஞ்சித்தின் மகனான அமில மீகாஸ்தெனிய தனது சமூக வலைதளத்தில் பதிவொன்றை குறிப்பிட்டிருந்தார். மேற்கோள் ஆரம்பம். அன்று என்னுடைய தந்தையை அதி உயர் வலயத்திலேயே கொலை செய்தனர். அது ஒரு அரசியல் விளையாட்டு. ரணில், சஜித், ஜோன், மஹிந்த, விஜயசேகர ஆகியோர் மாத்திரம் அல்ல. ராஜபக்சாக்கள், நெவில், திஸ்ஸ ஆகியோரும் தந்தைக்கு துப்பாக்கிச் சூடு இடம்பெறும் என்று அறிந்திருந்தனர். அனைவரும் தெரிந்திருப்பார்களாயின் சந்திரிகாவுக்கும் தெரிந்திருக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. தந்தை இறந்து தற்போது 22 வருடங்கள் கடந்துள்ளன. இன்னும் அந்த ஃபைல் சட்டமா அதிபரிடம் இருப்பதே கவலைக்குரிய விடயமாக உள்ளது. சிலர் அந்த மரணத்தை பயன்படுத்தி அரசாங்கத்தையும் கவிழ்த்தனர். இருந்த போதிலும் அந்த ஃபைல் சட்டமா அதிபரிடமே உள்ளது. மேற்கோள் நிறைவு. சில கொலைகள் ஆதாரங்களை மறைக்கும் முயற்சியாக இருக்கலாம் என்று சந்தேகம் நிலவுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல தெரிவிக்கின்றார். சிரசு டிவியில் நேற்று மாலை ஒளிபரப்பான தவச நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறினார். இதில் ஒன்றுமில்லை. இது ஒரு தேசிய பாதுகாப்பு பிரச்சனையும் அல்ல. பாரிய குற்ற செயலில் ஈடுபடுவர்களுக்கு பின்னால் அரசியல்வாதிகள் இருக்கின்றனர். அவர்கள் இவர்களுடன் சிக்கிக் கொள்வார்களோ என்ற அச்சத்தில் ஆதாரங்களை காணாமல் செய்யும் செயற்பாட்டை முன்னெடுத்து வருகின்றனர். ஆதாரங்களை மறைக்கும் செயற்பாடாகவே இந்த கொலைகள் இடம்பெற்றுள்ளன என்பது குறித்து புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அமைச்சரவை பேச்சாளர் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு இன்று கருத்து தெரிவித்தார். திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளி கும்பல்களிடையே இந்த மோதல்கள் இடம்பெறுவதாக நாம் பல சந்தர்ப்பங்களில் கூறியிருந்தோம். எனினும் இதனை மிகைப்படுத்தி குறிப்பாக எதிர்க்கட்சிகளால் நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் இருப்பதாக ஒரு பாரிய பிரசாரம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதை நாம் அவதானித்தோம். தேசிய பாதுகாப்பு தொடர்பில் எவ்வித பிரச்சனையும் இல்லை என்பதை நாம் தெளிவாக கூறுகின்றோம். நாம் அது தொடர்பிலான தீர்மானங்களை முன்னெடுத்துள்ளோம். எனவே எமது நாட்டில் நீதிமன்றத்திற்குள் கொலை செய்யப்படுவது இது முதன்முறை அல்ல. அதி உயர் பாதுகாப்பு வலயங்களில் சிலர் கொலை செய்யப்பட்டுள்ளனர். அந்த கொலை சம்பவங்கள் தொடர்பிலான விசாரணைகளையும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். இந்த நெட்வொர்க் எந்த அளவிற்கு வியாபித்துள்ளது என்பது தொடர்பில் தற்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும். போலீசார் ஏற்கனவே பலரை கைது செய்துள்ளனர். மேலும் பலர் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதேபோன்று நீதிமன்றம் வரை இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எனவே இவற்றுடன் தொடர்புடைய அனைவரும் விசாரணைக்குட்படுத்தப்படுவர். தொலைபேசி, வாட்ஸ்அப்பின் ஊடாக யார் தொடர்பில் இருக்கின்றார்கள் என்பது தொடர்பிலும் விசாரிக்கப்படுகின்றன. இவற்றுடன் அரசியல்வாதிகளுக்கும் தொடர்புள்ளமை விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. அவரது பெயர்களையும் அறியும் வாய்ப்பு உங்களுக்கும் கிட்டும்.